பிரைஸ்ல இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி என்ன சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன்னைத்தானே வெறுக்கணும், வந்து நம்மளை வெறுக்கணும் இல்லையா? வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இரண்டு நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனை ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பார்த்தீங்களா? தன் ஜீவனுக்கு எண்ணத்தை கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகம் முழுவதும் நம்மக்கிட்ட இருந்தால் கூட எல்லாத்தையும் அனுபவிச்சா கூட நம்மளால தான் செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஜீவன் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கட்டை தான், மரக்கட்டை, மண் பதிச்சு போட்டுருவாங்க, அவ்வளோதான். எவ்வளோ கூடி சொன்னாலும் சரி, அதே கதி தான். ஏன்னா மனுஷன் தன் ஜீவனுக்கிடாக எண்ணத்தை கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. மனுஷக்கும் தம்முடைய பிதாவின் மகிழை பெறுகிறவராய் தம்முடைய ஜன தூதோடு கூட வருவார். அப்போது அவனவன் கிரிக்கு தக்க அவனவனுக்கு பலனை நிற்பார். பார்த்தீங்களா? ஆண்டவர்கள் அருமையாக சொல்கிறார், அவனவனுக்கு கிரியை தக்க பலனை ஆண்டவர் கொண்டு வராராம். நம்மளும் என்ன செய்யணும்? இங்கே ஜாக்கிரதையாக நடந்து அவருடைய அடிச்சோடைய பின்பற்றி அவருடைய சிலுவை சுமந்து அவருக்கு தன்னைத்தானே விருத்து அவருக்கே பின்னால் போகணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் சொல்லிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.